பன்னீர்செல்வத்தை வந்து மிக்சர் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி மிக்சர் சாப்பிட்றாரோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் அவர் கூட்டணியில் இருந்தது சார். ஆக்சுவலாக ஒரு ஒரு ராஜ்யசபா வந்து அந்த கொடுக்கறதுல வந்து ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அவங்க வந்து அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு ஆஃபர் நல்லா இருக்கோ அங்கே போகிறாங்க. அது வந்து கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா மாறுது. எடப்பாடி கூட தான் ராஜ்யசபா தர இந்த 26 மார்ச்சில் தரப்போறோன்னு போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணாரு. அதாங்க இந்த வருஷம் அவருக்கு பிரச்சனை வந்துருக்குங்க. இருக்கிறது 2 வேகன்சி. அதில் வந்து அன்புமணி கேட்குறாரு, வாசன் கேட்குறாரு. தேமுதிக கொடுக்கணும்னா அவர் யாருக்கு கொடுப்பாரு? அவருக்கு அன்புமணி தான் முக்கியம். அவருக்கு அங்கே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எடப்பாடியில் வெற்றி பெறணும்னாலே பாமக தயவு வேணும். இது அன்புமணி தேமுதிக கொடுக்காம வாசனுக்கு கூட இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கு வேணா அவர் கொடுக்கட்டும். தேமுதிகவுக்கு இல்லைன்னு ஆகிட்ட பிறகு அவங்க அங்கே இருக்கணும். ஏற்கனவே ஒரு மறுத்துட்டதுனால வெளியே வந்துட்டாங்களா? ஆமாம், ஏற்கனவே ஒரு ஏமாத்திட்டார்ல. இன்னொரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய எதுக்கு தெரிஞ்சா ஏமாற்றத்தை சந்திக்கணும்? நம்பிக்கை இல்லை. அதனால வெளில விட்டாங்க. அப்போ அவருக்கு அன்புமணியை வந்து கூட்டணியில் கொண்டு வந்தது பாஜக, தினகரனை கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்தது பாஜக. இவர் யாரை கூட்டணி கொண்டு வந்தார்? கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான், கூட்டணி கட்சிகளை நாங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டிங்களே. என்ன கூட்டணி கட்சியை கொண்டு வந்தீங்க? இருக்கிற கூட்டணியை விட்டீங்க. அப்போ மிக்சர் சாப்பிட்றீங்களா இல்லையா நீங்கள்?